ஸ்ரீ விஷ்ணு புராணம் 34ஆம் பகுதி. சந்திர மண்டலம். மைத்ரேய முனிவரே, சந்திரனுடைய தேரானது 3 சக்கரங்களை கொண்டது. முல்லைப்பூ வர்ணமுடைய 10 குதிரைகள் இடப்பக்க வலப்பக்கங்களில் கட்டப்பட்டது. துருவனை ஆதாரமாக கொண்டு வேகமாக செல்லக்கூடியது. அந்த தேரினால் சந்திரன் நாகவீதி முதலிய வீதிகள் அமைந்துள்ள நட்சத்திரங்களிலே சஞ்சரிக்க வருகிறான். சூரிய கிரணங்களுக்கு எப்படியோ அப்படியே சந்திரனுக்கும் உதயாதி காலங்களிலே குறைவும் வளர்ச்சியும் உண்டு. சூரிய ரதத்தில் உள்ள குதிரைகளைப் போல ஜலத்தில் பிறந்த சந்திர ரதத்தின் அஸ்வங்களும் கல்பத்தின் ஆரம்பத்தில் ஒரே முறை ரதத்தில் கட்டப்பட்டு அதன் முடிவு வரை இருப்பன. தேவதைகளாலே பானம் செய்யப்பட்டு அதன் ஒரு கலையோடு மிகுந்துள்ள அந்த சந்திரனை சூரியன் ஒரு கிரணத்தால் முன்பு தேவர்கள் பானம் செய்ததைப் போல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலையாக வளர்ந்து நிறைக்கின்றான். இவ்விதம் அரை மாதத்தில் சந்திரனிடம் நிறைக்கப்படுகின்ற அமிர்தத்தை 33,333 அமுத பானர்களாகிய தேவதைகள் பானம் செய்கின்றனர். இவ்விதம் தேவர்களால் பானம் செய்யப்பட்டு 2 கலைகள் மிகுந்தவனாய் சந்திரன் சூரிய கிரணங்களில் மறைவதால் சூரிய மண்டலத்தில் பிரவேசித்தவன் போலாகி அமை என்ற கிரணத்தில் வாசம் செய்கின்றான். அதனால் அந்த நாள் அமாவாசை என்று வழங்கப்படுகிறது. அந்த நாள் இரவு பகல்களில் சந்திரன் முந்தி தண்ணீரிலும் பிந்தி கொடி முதலியவைகளிலும் இருந்து பிறகு சூரியனை அடைகிறான். ஆகையால் அந்த நாளில் எவனாகிலும் செடி கொடி முதலியவற்றை சேதித்தாலும் இலையை உதிர்த்தாலும் பிரம்மஹத்தி செய்த பாவத்தை அடைவான். கலா ரூபமான 15வது பங்கினாலே சந்திரன் சிறிது மிகுந்திருக்கிற அமாவாசையின் அபராண்ணத்திலே குறைந்துள்ள சந்திரனை பிதுர்கள் அமிர்தபானத்திற்காக உபாசித்து அமிர்தமயமான அந்த 15ஆம் கலையை பானம் செய்கிறார்கள். சௌமியர் என்றும் பர்ஹிஷதர் என்றும் அக்னிஷ்வாத்தர் என்றும் 3 பிரிவினராக இருக்கிறார்கள். அந்த பித்ருக்கள் அமாவாசையில் சந்திர கிரணத்தினின்று ஒழுகும் அமிர்தத்தை உண்டு மேன்மையான மாச திருப்தி அடைகிறார்கள். இவ்விதமாக சந்திரன் அமிர்தமயமாயும் குளிர்ச்சி உள்ளவையுமான ஜல பரமாணுக்களாலே சுக்ல பட்சத்தில் தேவதைகளையும் கிருஷ்ண பட்சத்தில் பிதுர்களையும் திருப்தி செய்து புல் பூண்டு செடி கொடிகளை உண்டாக்குவதாலும் நிலவால் மகிழ்ச்சி ஊட்டுவதாலும் மனுஷ்ய மிருக பக்ஷி சாதிகளை திருப்தி செய்கிறார். இந்த சந்திரனது மகனான புதனுடைய தேரானது வாயு அக்னி இவற்றினால் தோன்றியதாய் பூமியில் பிறந்த பொன்னிறமான 8 குதிரைகளுடன் கூடியதாய் வரூத்தம் என்ற முன்தாங்கும் உறுப்பும் அனுகர்ஷம் என்ற அடிப்பகுதியை தாங்கும் உறுப்பும் பதாகை முதலிய அவயவமும் கொண்டதாகும். சுக்கிரனுடைய ரதமும் இத்தகைய அவயவ அலங்காரங்களை கொண்டதாய் 8 குதிரைகளை கட்டியதாய் மிக பெரியதாய் பொன்மயமானதாய் விளங்கும். அங்காரகனுடைய ரதமும் பெரியது. அது அக்னியில் பிறந்து பத்மராகம் போல சிவந்த 8 குதிரைகள் பிணைக்கப்பட்டது. பிரகஸ்பதியின் தேரும் 8 குதிரைகள் பூட்டியதாகும். அந்த தேரிலே ஏறிய குரு பகவான் ஒவ்வொரு வருடம் இருக்கிறார். சனியானவர் ஆகாயத்தில் பிறந்த சித்திர வர்ணமான ரதத்தில் ஏறி மெல்ல சஞ்சரிக்கிறார். ராகுவின் தேரானது சிறிது வெண்ணிறமுடையதாய் வண்டின் நிறமுடைய 8 குதிரைகள் பூட்டியதாய் அமைந்துள்ளது. இத்தகைய ரதத்தில் ஏறிய ராகுவானவர் சூரியனுக்கு மேலே அந்தகாரமயமான 3வது ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு பருவ காலங்களில் அங்கிருந்து திரும்பி பூமி முதலியவற்றின் சாயைகளிலே புகுந்து சூரிய சந்திரர்களை மறைத்து கிரகணங்களை ஏற்படுத்துகிறார். அதுபோலவே கேதுவின் ரதத்தில் புகை வர்ணமுடைய 8 குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும். இந்த கேதுவும் ராகுவை போல கிரகணங்களை உண்டாக்குவார். இவ்விதமாக சூரியன் முதலிய நவ கிரகங்களின் ரதங்கள் அமைந்திருக்கும் இந்த கிரக நட்சத்திர மண்டலங்கள் யாவுமே வாயு ரூபமான கயிறுகளால் துருவனோடு இணைக்கப்பட்டு தத்தமது சாரத்தில் சுழல்கின்றன. ஆகாயத்தில் உண்டான மண்டலங்கள் அனைத்தும் அத்தனை காற்று கயிறுகளினாலே கட்டப்பட்டு
செக்கை இழுக்கும் எருதுகள் தாமாக சுற்றிவிட்டு செக்கையும் சுற்றுவிப்பது போல் தாமும் சுற்றி கொண்டு தங்களுக்கு ஆதாரமான துருவனையும் சுற்றுவிக்கின்றன. மேலும் இந்த கிரகங்கள் யாவும் காற்றின் வடிவமான சக்கரத்தினால் தினந்தோறும் ஏவப்பட்டு கொல்லிக்கட்டை சுழல்வது சக்கரம் சுழல்வதாக காணப்படுவதை போல் சுழல்கின்றன. ஆகையால் இந்த காற்றுக்கு பிரவகம் என்ற பெயர் உண்டாயிற்று. இது நிற்க முன்பு நான் சிம்சுமார திருதியான் துருவாதார ரூபம் என்று கூறினேன் அல்லவா? அதையும் கூறுகிறேன் கேளுங்கள். அந்த ஸ்வரூபத்தை காண்பவன் அன்றைய பகலில் செய்த பாவத்திலிருந்து விடுபடுவதும் அன்றி அந்த சிம்சுமார சக்கரத்தின் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளனவோ அத்தனை ஆண்டுகள் சுகமாக ஜீவித்திருப்பான். நட்சத்திர ரூபிகளான சில தேவதைகள் அதன் அவயவமாக இருப்பார்கள். அந்த சிம்சுமாரத்திற்கு உத்தான பாதன் மேல் வாயிலிலும் யக்ஞன் கீழ் வாயிலிலும் தருமன் சிரத்திலும் நாராயணன் இதயத்திலும் அஸ்வினி தேவதைகள் கால்களிலும் வருணனும் அயர்மாவும் பின் தொடைகளிலும் சம்பத்சரம் குறியிலும் மித்திரன் அபானத்திலும் அக்னியும் மகேந்திரனும் காஷ்யபரும் துருவனும் முறையே பாலிலும் உள்ளனர். இந்த அக்னி முதலிய 4 நட்சத்திரங்களும் மற்ற அவயவங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் அஸ்தமனமாகாமல் எப்போதும் காணப்படுவன. மைத்ரேய முனிவரே, நீங்கள் கேட்டது போல பூமியின் இருப்பையும் அதில் மலைகள், கடல்கள், தேசங்கள் ஆகியவற்றின் அமைப்பையும் ஆகாயத்தில் உள்ள கிரக நட்சத்திரங்களின் இருப்பையும் கூடிய வரையில் கூறினேன். மேலும் அதன் சுருக்கத்தை கூறுகிறேன், கேட்பீராக. ஸ்ரீ விஷ்ணுவின் சரீரமான ஜலம் யாதுண்டோ அதிலிருந்து தாமரை பூவை போன்ற பூமியானது பர்வத சமுத்திரங்களுடன் உண்டாயிற்று. ஆகையால் இந்த பூமியும் அவருடைய சரீரமே ஆகும். இது மட்டுமல்ல, சூர்யாதி ஜோதிகளும் பூமி முதலிய உலகங்களும் வனங்களும் மலைகளும் திசைகளும் நதிகளும் ஆழ்கடல்களும் என்றும் இருக்கின்றது என்று சொல்லத்தக்க சித்தும் மாறுவதனாலே இல்லை என்று சொல்லத்தக்க அச்சித்தும் யாவுமே அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சரீரங்களாக இருக்கின்றன. ஞானமே வடிவான சகல ஜீவன்களையும் சரீரமாக கொண்டுள்ள அந்த ஸ்ரீ பகவானிற்கும் ஞானமே சுத்த ஸ்வரூபமே அல்லாது தேவ மனுஷ்யாதி ரூபம் அன்று. ஆகையால் பர்வத சமுத்திர பூமியாதி ரூப வேதங்கள் எல்லாம் ஜீவன்களுடைய கர்ம வசத்தினால் உண்டான ஞான பேதத்தை பற்றியவைகளாகும். எப்போது இப்படிப்பட்ட ஞானமயமான தனது சொரூபம் சுத்தமானதாக தோன்றும் சகலமும் கர்மம் மூலமான நினைப்பின் பேதத்தினாலே வெவ்வேறு விதமாக தோன்றுவதாகுமே என்று இயல்பாகவே அவ்வவஸ்துக்களில் அந்தந்த பேதங்கள் இருக்க மாட்டாது. ஞானமயமான பொருளே நிலையானதாகையால் அஸ்தி இருக்கிறது என்று உள்பொருளாய் கூறப்படும். ஞானமில்லாத ஜடம் யாவும் மாறி போவனவாகையினால் நாஸ்தி இல்லை என்று இல்பொருளாக கூறப்படும். ஏனெனில் ஆன்ம சுரூபத்தை காட்டிலும் ஆதியும் மத்தியமும் முடிவும் இல்லாததும் எப்போதும் மாறாமல் ஒரே ரூபத்தை உடையதுமான பொருள் எங்கே இருக்கிறது? எது அடிக்கடி வேறுபாட்டை அடைகிறதோ அதில் உண்மை எங்கே இருக்கிறது? இவற்றை உதாரணப்படுத்தி காட்டுகிறேன். முதலில் பிருத்வியானது மண் உருண்டையாகி பிறகு குடமாகி அது உடைய கபாலமாகி அந்த கபாலம் துண்டு துண்டாகி சூரணமாகி அதற்கு பின் துகளாகி அதற்கு பிறகு அணுவாக மாறுகின்றது. இவையெல்லாம் ஆத்மஸ்வரூப யதார்த்தம் தெரியாமல் தேவ மனுஷ்யாதி ரூபமாக நிச்சயித்து கொண்டவர்களுக்கு தங்களால் அனுபவிக்கப்படுகின்ற வெவ்வேறு பொருளாக காணப்படுகின்றன அல்லவா? இவற்றில் எதை வஸ்துவென்று சொல்லலாம்? ஞானகாரமான ஆன்ம வஸ்துவை தவிர வேறு எதுவுமே இருக்கிறது என்று சொல்லத்தக்க வஸ்து அல்ல. அந்த ஞானகாரமோ அவரவருடைய கர்ம பேதத்தினால் மாறுபட்ட சித்தமுடைய ஜனங்களுக்கு தேவாதி சரீர பிரவேசத்தால் அந்தந்த ரூபமாக தோற்றமளிக்கிறது. ஆன்ம சுரூபமானது இயல்பில் கர்மமில்லாததும் அதனால் வருகின்ற பிரகிருதி சம்பந்தமான மலம் இல்லாததும் அதனால் உண்டாகத்தக்கதான சோக மோக லோபாதி தோஷ சம்பந்தம் இல்லாததும் தேய்வு வளர்ச்சி முதலியன இல்லாமையால் ஒரே ரூபமானதுமாய் இருக்கிறது.
இத்தகைய ஞான ரூபமான ஆத்மஸ்வரூபமே ஸ்ரீ வாசுதேவனுடைய சரீரம். ஆகையால் அது தன்மயமாக இருக்கின்றது. அந்த ஸ்ரீ வாசுதேவராத்மகம் ஆகாத பொருள் ஒன்றுமில்லை. மைத்ரேய முனிவரே, இந்த விதமான ஞான ஸ்வரூபம் ஒன்றே நித்தியமாக இருக்கிறது. ஆகையால் சத்திய பதார்த்தம் என்றும் மற்றது மாறி மாறி அழிவதனாலே அசத்தியம் என்றும் உண்மையை உமக்கு கூறினேன். சொல்லாமல் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லத்தக்க நானாவித ஸ்வரூபமுடைய வஸ்துக்கள் யாவும் கர்மாதீனமாகவே இருக்கின்றன. அந்த கர்மஸ்வரூபம் யக்ஞம் என்றும் பசு என்றும் இர்த்விக்குகள் என்றும் அக்னி என்றும் சோமம் என்றும் அறை என்றும் சொர்க்காபேஷை என்றும் இப்படி பல வகையில் கர்ம மார்க்கத்தில் காணப்பட்டவைகளாகும். இவைகளுள் பயன் புவர்லோகம் முதலிய உலகங்களே ஆகும். நான் உம்மிடம் சொல்லி விளக்கிய லோக சிறப்புகள் எத்தனை உண்டோ அத்தனையிலும் கர்மவசியனாக இருக்கும் புருஷன் மாறி மாறி போய் வந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் இந்த கர்ம மார்க்க பயன்களிலே ருச்சி வைக்காமல் எல்லாம் அஞ்ஞானத்தால் தோன்றுவனவென்றும் ஞானம் ஒன்றே நித்திய சுத்த நிர்மல ரூபமானது என்றும் அறிந்து ஸ்ரீ வாசுதேவ பகவானை அடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். 34ஆம் பகுதி நிறைவடைந்தது.